இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திடீர்னு தேமுதிக எப்படி உள்ளது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டும். இப்ப தமிழக வெற்றிகளுக்கு பெரிய ஒரு மாற்று மக்கள் செல்வாக்கை பொறுத்து சொல்ல முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்களின் முடிவு. தோக்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியுது. திருமாவளவன் ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழக கட்சிகளை என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு கூட்டத்துல. அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் இருக்கல. இந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணார். சார் மாற்றுன்னு சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் கூட வருக யாருமே விருப்பப்படையோ அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் பாருங்க, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துதான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்ப்பாங்க. கட்சிக்காரங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த கட்சி கூட சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டி போட்டு ஒரு மாற்றம் வராதான் இயங்கிக் கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியலாவது தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியலுக்கு ஆர்வம் கொண்டு வரணும்னா ஒரே நம்பிக்கை தலைவர் அவர் இருக்கிறார். இளைஞர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கு, எதிர்பார்ப்பாக இருக்கு. 75 ஆண்டு கால திமுக, இங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, 2 பேரும் நடுவுல நீங்க எப்படி இந்த தேர்தல் பலத்தை இப்ப நீங்க கூட்டணி குறித்து கேட்டீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தானே அறிவிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ளது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டும். இப்ப தமிழக வெற்றிகளுக்கு பெரிய ஒரு மாற்று மக்கள் செல்வாக்கை பொறுத்து சொல்ல முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. சார் பொதுவில் இப்ப எல்லா தலைவர்களும் மக்களோட இருக்கும்னு தான் விருப்பப்படுவாங்க. மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியா மக்களுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்க செய்யணும். ஆனா விஜய் தொடக்கத்துல இருந்து மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு. அட்டாச் ஆனதுன்னு உங்களுக்கு இன்னும் அதிகமா ஓட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். எதனால அப்படி இருக்காரு? நெருக்கமா இருக்கிறவரு என்ன சொல்றாரு? வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். எப்படி இப்போ ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது. 1 நாள் 2 நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றிகளுக்கு நான் மட்டும் ஊர்பட்ட 100 கண்டிஷன் சொல்றாங்க. ஏற்கனவே சேலத்துல இப்ப நடந்தது. அதற்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல? வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது. இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா? இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம். எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களுக்கு அனுமதி எந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல ஆளுங்க வச்சு பண்ணிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்னதான் சார் முடியல? அனுமதி மறுக்கப்படுது பண்றாங்க. எவ்வளவு கட்டுப்பாடுகள் விடுத்தாலும் நமக்கு இழப்புகளை தவிர்த்து அது பாத்தீங்கன்னா உங்களோட நேரம், உங்களோட ஏற்பாடுகள், அவங்களுக்கான போதிய பாதுகாப்பு, ஒரு நிறைய காரணங்களை சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த வேலத்துல நடந்தது ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. அவர்களுக்கு முன்பே தெரியும் அவர்களுக்கு உடல்நல குறைவு இருந்தது தெரியும். அவங்க குடும்பத்தில் மறுக்கிறாங்க. இந்த குறைப்பு இல்லைங்கிற திருப்பத்துக்கு அந்த வார்த்தை நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். உங்களோட பிள்ளை இல்லை என்ன நான் சொல்றது நான் பொறுப்பேற்று தான் சொல்றேன். அவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆன்ஜியோ பண்ண பொறுப்பேற்று தான் சொல்றேன். நீங்களும் கலந்து இன்னும் நிகழக்கூடாது. தொடர்ந்து பாஜக பத்தி விமர்சனம் வைக்கிற இது கடுமையா பேச மாட்டேங்கிறாரு. அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்கிற துறை வைக்கோ
எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில், எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்க மாற்று கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்துல என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் சொன்னேன் நான். இப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத கட்சியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இதற்கு மேல என்ன சொல்ல? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் கூட்டிட்டு வந்து தக்கலாம் மாட்டார் காரோட. டைம் ஆயிடுச்சு போச்சுக்கிறாங்க. உரிய நேரத்தில் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. தலைவர் அவர்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு என்ன இந்த மாதிரி. அவரோட நேரடி உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் பல முறையை சொல்லியிருக்காங்க. அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா, இழிநிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக வரும். கரெக்டான